ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய நைட் ஹேர் கேர் ரொட்டீனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹேர் கேரில் ஃபஸ்ட்டு கோம் பண்ணுறது. நான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கோம் பண்ணி நல்லா ஃபுல்லாகவே கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஹேரை நல்லா சிக்கு இல்லாமல் எடுத்துகிட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த ஹேர் சீரமை ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஹேரில் சிக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 பம்ப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பில் ஹேர் சீரம் போடாதீங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். பட் உள்ளே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும். ப்ளஸ் ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ ஹேர் சீரம் எப்போவுமே ஹேர் லென்த்துக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் அகைன் ஒரு கோம் பண்ணிவிட்டு என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் மஸ்ட் ஹேர் ப்ரஷிங். இந்த மாதிரி ஸ்கேல்ப் மசாஜை வச்சு இப்படி நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி லேயராக எடுத்துட்டு இப்படி ஹேர் மசாஜ் பண்ணுவேன். இந்த மாதிரி எடுத்து நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் ஹேர் மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லா உள்ள ஸ்கேல்ப்க்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகிருக்கும். தட்ஸ் இட். மறுபடியும் ஏன்னா இப்போ கொஞ்சம் சிக்காக இருக்கும் முடி. ஸோ மறுபடியும் சிக் எடுத்துட்டு அது இப்படி சிக் எடுத்துட்டு ஒரு லூஸான பிரைட் போட்டுப்பேன். ரொம்ப லூஸாக. பிகாஸ் என்னோடய ஹேர் ரொம்ப சிக்குப்படும். ஸோ அதனால லூஸாக பிரைட் எடுத்துட்டு இப்படி லூஸாக போட்டுப்பேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஹேர் பேண்ட், டைட் ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா ஹேர் ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சில்க் ஸ்க்ரன்ச்சீஸ் போட்டுட்டு தூங்க போயிடலாம். இதுதான் என்னோடய நைட் ஹேர் கேர் ரொட்டீன். அண்ட் ரெகுலராக நான் வீக்லி என்னென்ன என் ஹேருக்கு பண்ணுவேன்ற ரொட்டீனை அப்கமிங் விளாக்ஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹேரில் எப்போவுமே சிக்கு படியாமல் இருக்கணும்னா ஹேர் சீரம் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நைட் ஹேர் கேர் ரொட்டீனை உங்களோட டே டு டே லைஃப்பில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒர்க்கிங்காக இருக்கட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஹேருக்கு ஹெல்த்து ரொம்ப முக்கியங்க. பை பாய்.